பாவம் பண்ணவங்க நரக்கத்துக்கு போவாங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்க இந்த பொண்ணு ஒரு டெட் பாடி கூடவே அந்த கலரையிலேயே ஒரு கேமராவோட படுத்துடுவா. அன்னைக்கு நைட் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க அந்த கேமராவே ஆன்லயே வச்சிருப்பா. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு தூங்கிடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பொண்ணோட தம்பி வந்து அவளே வெளியே எடுப்பா. அந்த கேமரா ரெக்கார்டிங் அண்ட் ஃபுட்டேஜ பார்த்தா அந்த பொண்ணுக்கும் அந்த டெட் பாடிக்கும் ஒண்ணுமே ஆகிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு டிவி சேனல் இன்டர்வியூக்கு போன அந்த பொண்ணு நரக்கம் இல்ல ஸ்வர்க்கம் இல்லைன்னு ஓவரா பேசும். வேணும்னா இந்த ப்ரூஃப் பாருங்கன்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜ ப்ளே பண்ணுவா. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த ஃபுட்டேஜ்ல அந்த பொண்ணும் இருக்காது, அந்த டெட் பாடியும் இருக்காது. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் அந்த பொண்ணு அட்டென்ஷனுக்காக இப்படி பண்ணுதுன்னு சிரிப்பாங்க. கடுப்பாகி அவ அங்க இருந்து போயிடுவா. அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ டிஃபரெண்டா சவுண்ட் கேட்கிற மாதிரி, அவன் கண்ணுக்கு பேய் தெரியாத மாதிரி, ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுவா. மறுபடியும் அந்த கலருக்கு போய் தோண்டி பார்த்தா அந்த டெட் பாடியும் இருக்காது. அது பார்த்து ஷாக் ஆனவா கால் ஸ்லிப் ஆகி அதுக்குள்ள விழுந்துடுவா. சடனா கண்ணு திறந்து பார்த்தாதான் தெரியும் அது கனவுன்னு. இதுக்கப்புறம் தான் இந்த மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த மூவியோட டீடைல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், போய் பாருங்க.